அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 12th மேத்தமெட்டிக்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம் 2025க்கான ப்ரிப்பரேஷன் பிளான் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜனவரி 31, ஜனவரி மாசம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு மாசம் தான் எக்ஸாக்டா நமக்கு வந்து இருக்கு, அதாவது பிப்ரவரி. அதுலயுமே கூட பாத்தீங்கன்னா 2025 லீப் இயர் கிடையாது, ஒரு நாள் கம்மியா தான் உங்களுக்கு வரும். பிப்ரவரி 28 வரைக்கும் தான் இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 வார காலம் இருக்குது. இந்த 4 வாரத்தை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்மளுடைய இந்த மேக்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றதா அதான் சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நான் வந்து எல்லா தரப்பு பீப்புளுக்கும் நான் வந்து சொல்லுவேன், நான் சென்டம் எடுக்கணுன்றவங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்லுவேன், இல்லை நான் பாஸ் ஆறக்கே கஷ்டப்படுறேன் அவங்க என்ன பண்ணுன்றதையும் நான் வந்து சொல்லுவேன், இல்லை நான் ஒரு டீசெண்டான மார்க் எடுக்கணும். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். இந்த ஐடியா கிடைச்சோன்னே நீங்க வந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா 4 வருஷம் நம்ம கைட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களையும் உங்க பேட்சையும் நம்ம சேனலுக்கு வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் வரும். நீங்க ஒரு 5 மணி நேரம் ஒரு இதை எடுத்து படிக்கிறீங்கன்னா நம்ம சொல்ற ஐடியா பண்ணீங்கன்னா அது ஒரு 2 மணி நேரத்துல நீங்க வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஃபைன். நான் ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்களா, நமக்கு 4 வீக்கா இருக்குன்னு. வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இன்ஜினியரிங்லாம் போகிறீங்கன்னா மேக்ஸ்க்கு கட் ஆஃப் மார்க்ஸ்க்கு அதிகமாக மேக்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸு வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கடுத்த ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. பட் அதை காட்டிலும் மேக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் நம்ம மேக்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஓகேவா? ஸோ யாராக இருந்தாலும் ஒரு சில சாப்டர்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்கணும். நீங்கள் பாஸ் ஆகிறக்கே கஷ்டப்படுறீங்கனாலும் 1A, 2, 12 ஃபர்ஸ்ட் இந்த 3 படிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 11, 3, 4, 8. ஓகேவா? ஸோ நான் மொத்தம் உங்களுக்கு 7 கொடுத்துருக்கேன். ஸோ புக்கில் மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்கு? 12 இருக்கு. நம்ம மோர் தேன் 50% நம்ம வந்து படிச்சாச்சு. ஸோ இதை படிச்சுட்டு நீங்க அங்கங்க இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கோங்க. யாருக்கு நான் சொல்றேன்? பாஸ் ஆகிறவங்களுக்கே கஷ்டப்படுறவங்க, இல்லை பாஸ் ஆனா போதுன்றவங்களுக்கு தான் இப்போ நான் இது சொல்றேன். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிடுவோம், 1 மார்க்ஸ் எப்படியோ ஃபுல்லா படிச்சிடும். ஸோ 1 மார்க்ஸ் ஃபுல்லா படிச்சிருவோம், சாப்டர் 1லேருந்து சாப்டர் 12 வரைக்கும். ஸோ அடுத்து இதை நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம மோர் தென் 50% மேலே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை பாருங்கன்றதை நான் சொல்லும் போது என்ன தெரியுமா, கம்ப்ளீட்டா நீங்க பார்க்கணும். எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸ், எல்லா எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்தீங்கனாலே போதுமானது. 1 மார்க்ஸ் நீங்க வந்து 1லேருந்து 12 வரைக்கும் பார்த்துக்கோங்க. இது வந்து பாஸ் ஆறக்கே கஷ்டப்படுறவங்க. ஓகே, இப்போ நம்மளோட இந்த 4 வீக்ஸ் பிளான் நான் வந்து சொல்றேன். எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 2 வாரத்திலே 2 முக்கியமான சாப்டர் நம்ம எடுப்போம். உங்க புக்ல பார்த்தீங்கன்னா சாப்டர் 9 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்டகிரேஷன் நினைக்கிறேன். அடுத்து சாப்டர் 5 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுமே நம்ம உள்ள இன்கார்பரேட் பண்ற மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். வீக் 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. லெசன் நம்பர் 1, லெசன் நம்பர் 2, லெசன் நம்பர் 9 இந்த 3மே நம்ம வந்து படிக்கணும். அப்போ சொன்ன மாதிரி தான் இப்போ படிக்கணும்ன்றது எக்ஸாம்பிளும் படிக்கணும், எக்ஸசைஸும் படிக்கணும். வீக் 2 பார்த்தீங்கன்னா நான் டிப்ஸ்லாம் கொடுக்குறேன், என்னென்ன பண்ணணும், எப்படி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறது, எப்படி கம்பல்சரி கொஸ்டினை டேக்கிள் பண்ணுறது, எப்படி கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் அட்டன் பண்ண எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்டே டியூன். ஸோ 2வது வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன படிக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா வெரி வெரி ஈஸி. 3, 4, 5 கொஞ்சம் பெரிய லெசன். ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா 9 கொஞ்சம் பெரிய லெசன். ஸோ ஒவ்வொரு வாரத்தோட கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கியூமுலேட்டிவ் ரிவிஷன் நீங்கள் பண்ணணும். கியூமுலேட்டிவ் ரிவிஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ Feb 1லேருந்து Feb 7 நீங்கள் முடிக்கிறீங்க. முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா Feb 1லேருந்து 7 வரைக்கும் என்னென்ன படிச்சீங்களோ எல்லாமே முடிக்கணும். வீக் 2 முடியும் போது என்ன பண்ணணும், வெறும் வீக் 2க்கான போர்ஷன்ஸ் மட்டும் ரிவிஷன் பண்ணக்கூடாது, ஸ்டார்டிங்லேருந்து ரிவிஷன் பண்ணணும். வீக் 3 பண்ணும்போது ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும். இதுக்கு பேர் தான் கியூமுலேட்டிவ் ரிவிஷன் சொல்லுவாங்க. இந்த ஒரு டெக்னிக் பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காம இருக்கக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 9th லெசன் கொஞ்சம் பெரிய லெசன், 5th லெசன் இங்கே கொஞ்சம் பெரிய லெசன்ஸ். 2 5 மார்க் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் வீக் 3 பார்த்தீங்கன்னா ஒரு சுலபமான வீக்குன்னு சொல்லலாம். 8, 11, 12 3மே பார்த்தீங்கன்னா சின்ன லெசன் தான். கடைசி வீக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லெசன் சொல்றேன், பார்க்கலாம். சாப்டர் 6, சாப்டர் 7, சாப்டர் 10. ஸோ யாரா இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு நீங்க வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், அதாவது எனக்கு நல்ல மார்க் எடுக்கணும் ஓரளவு அப்படின்றவங்க, சென்டம் எடுக்கணுன்றவங்க நோ அதர் வே, நீங்க வீக் 4ல இருக்க எல்லாமே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஸோ கம்பல்சரி கொஸ்டின்ஸ் மட்டும் எனக்கு அட்டன் பண்ணாம இருந்தா போதும், ரிமைனிங்லாம் நான் வந்து ஒரு 90+ அவுட் ஆஃப் 100க்கு நான் பேசிட்டு இருக்கேன், இன்டர்னலோட சேர்த்து 90+ இல்லை 95+ அந்த மாதிரி சொல்றவங்க என்ன பண்ணிக்கலாம்னா எனி 2 நீங்க படிச்சுக்கலாம். இந்த 3ல எனி 2. ஸோ நான் பர்சனலி என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா சாப்டர் 7 நீங்கள் வந்து படிச்சிருங்க, ரிமைனிங் உங்களுடைய விஷயம். ஓகேவா?
சாப்டர் 10 ஈஸி தான். ஸோ நீங்கள் எது வேணால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இன்டெகிரேஷனை நம்ம விட போகிறது இல்லை. 9 சாய்ஸில் நீங்கள் வைக்கவே கூடாது. ஓகேவா? ஏன்னா டிஃபரன்ஷியேஷன் சொல்லி தரதுக்கு உங்களுக்கு எத்தனை சாப்டர் இருக்குது? 7, 8, 10 எல்லாமே டிஃபரன்ஷியேஷன் தான் பேசுகிறோம். இன்டெகிரேஷனில் தான் உங்கள் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒரே ஆப்ஷன் அவங்க சாப்டர் 9 மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளவா முடியல சார்ன்னு கேட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒன்றாச்சும் நல்லா பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக படிக்கிறது கம்ப்ளீட்டாக தான் நம்ம வந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ ரிமைனிங்ஸ்க்குலாம் நீங்கள் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கலாம். சாப்டர் 10 என்ன இம்பார்ட்டன்ட், சாப்டர் 7 இம்பார்ட்டன்ட், சாப்டர் 6 என்ன இம்பார்ட்டன்ட். பட் அகைன் நான் சொல்கிறேன், கம்பல்சரி கொஷினில் மாட்டிக்காதீங்க. ஸோ சென்டம் எடுக்கணுன்றவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நோ அதர் வே நீங்கள் எல்லாமே படிக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கவர் பண்ணி ஓரளவு பேசிக்காக கான்செப்ட்ஸில் கிளியராக இருக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் கிராமர் ரூலில் புக்கில் இருக்க ஒரு சம் கொடுத்தா உங்களுக்கு போட தெரியுது. அதே மாதிரி நானாக ஏதாச்சும் கிரியேட்டிவ் கொஷின் கொடுத்தேன்னா, நம்பர்ஸ்லாம் மாற்றி இல்லை ஒரு வேர்டிங் ப்ராப்ளம் நானாக கொடுத்தேன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ண தெரியணும். யூ ஷுட் பி இன் தட் பொசிஷன். ஓகேவா? ஸோ 5 மார்க்ஸ் நமக்கு ப்ராப்ளம் வராது, 2 மார்க்ஸ் 3 மார்க்கும் ப்ராப்ளம் வராது. எங்கே ப்ராப்ளம் வரும்னா கம்பல்சரி கொஷின் தான். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து வேறு வழியே இல்லை, இது எல்லாமே படிச்சாகணும். இல்லை எனக்கு ஓரளவு 90 மேலே 95+ மேலேனா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். இது இந்த 3 சாப்டரில் எனி 2 இல்லை எனி 1. பட் கம்பல்சரி யூ ஷுட் லேர்ன் வீக் 1 போர்ஷன், வீக் 2 போர்ஷன் அண்ட் வீக் 3 போர்ஷன்ஸ். ஓகே, நான் சொன்ன ஆர்டர்லேயே நீங்கள் வந்து போங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சாப்டர் 9 ஸ்கிப் பண்ணிடுவீங்க, சாப்டர் 5 ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இதை நான் வந்து பாஸ் ஆகிறக்கு நான் வந்து சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ 1 மார்க்ஸ் எல்லாருமே இப்பயே படிச்சிருங்க. ஓகேவா? ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து பேச போகிறோம். இப்போ நீங்கள் படித்த கான்செப்ட்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா 1 மார்க்ஸ் கிரியேட்டிவ்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம்ப்பா. சில டைம் எப்படின்னா ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு 1 மார்க்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ மோஸ்ட்லி புக் பேக் வந்துடும். மேபி ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கின் ஆர் கிரியேட்டிவ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து படித்து பாருங்கள். இப்போ ஒரு கொஷின் பேப்பர் எடுங்க. இப்போ வீக் 1 முடியுதா, இந்த ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து இந்த லெசன்ஸில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அதை படிங்க. வீக் 2 முடிஞ்சோன்னா 3, 4, 5 இதில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை சால்வ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி மிக்சடாக சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு வெரைட்டியாக தெரியும். நம்ம ஒவ்வொரு லெசனாக தொடர்ச்சி படிச்சுட்டு இருக்கும் போது பப்ளிக் பார்க்கும்போது மொத்தமாக கிளம்ஸியாக உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஸோ அதுவும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். ஸோ என்னுடைய லாஸ்ட் பாயிண்ட் வந்து இதுதான். கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறது மூலயமா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் முக்கியமான திங் என்னென்னா கேட்டிங்கன்னா ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் நல்லா இருந்தாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்து வந்துடும், கை தானே ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இன்னொரு திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூஸ் பண்ணும்போது இந்த ப்ரூவ் தட்டு, ஷோ தட்டு இந்த மாதிரி சம்லாம் நீங்கள் எழுத பார்த்தீங்கன்னா, ஷோ தட், ப்ரூவ் தட், இல்லை உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சம்மு குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், இப்படி எல்லாத்துலேயுமே ரிப்பீட்டட் சம்னு இருக்கும். அதாவது உங்களுக்கே மைண்டில் பதிஞ்சிடும் இதோட ஆன்சர் இதுதான். மேக் ஷுர் கொஷின் பார்த்துக்கோங்க. கொஷின் சம்டைம்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், பட் வெரி ரேர் அக்கேஷன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண சம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் எக்ஸாமில். ஸோ எய்தர் ஆர் சாய்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் சூஸ் பண்ணும்போதும் கேர்ஃபுல்லாக வந்து எடுக்கணும். ஓகேவா? இப்படி நீங்கள் வந்து பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. எடுத்தோன்னே இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் போகாதீங்கப்பா. ஸோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்தோன்னே போகாதீங்க. அதுவும் சென்டம் எடுக்கணும் போவே போகாதீங்க. நான் சொன்ன ஆர்டரில் நீங்கள் வந்து எல்லாமே லைன் பை லைன் நீங்கள் வந்து போட்டுட்டு இருங்க. உங்களுக்கு வந்து டைம் இருக்குது, நிறைய டைம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு எவ்வளோ நாள் லீவ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் உங்களுக்கு 4 days லீவ் இருக்கும்னு நினைக்கிறேன் பப்ளிக் எக்ஸாமுக்கு. 6 இங்கிலீஷ் எழுதுறீங்க, 11 வந்து மேக்ஸ் எழுதுறீங்க. 4 days லீவ் இருக்குது. அது நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த ஃபெப் மந்த்தை நம்ம மேக்ஸ்க்கு நம்ம வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம வந்து ஒதுக்குவோம். ஓகேவா? ஸோ அண்ட் பாஸ் ஆகிறோம்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இதை தாண்டி நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது பாஸ் ஆகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கிளியர் கட்டாக ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குது, பட் தட் வில் பி ஃபைன். வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் வீடியோ எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்றத, நம்ம எப்படி படிக்கிறதுன்னு ஒரு பிளானே இல்லாமல் நம்ம வந்து இருக்கோம், அதை நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கோம். அண்ட் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுன்றதே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த பெல் ஐக்கான்னு ஒன்று இருக்கும்ப்பா நம்ம சேனல் கீழே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸே நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்குறீங்க, இதை அப்லோட் பண்ணுங்கள், இதை அப்லோட் பண்ணுங்கன்னு. காரணம் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வைக்கிறதில்ல. ஆன் பண்ணி வைங்க. நம்ம சேனல்லேருந்து ஒன்லி உங்களுக்கு எஜுகேஷன் வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வரும். ஐம் ஷுர் அபவுட் தட். ஓகேவா? நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். பாய்.